மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிற இந்த நேரம் தான் சரியான நேரம். இவங்க 2 பேரையும் அப்படியே பிடிச்சிடணும். அது மட்டும் கிடையாது. மல்லி வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாரு. அப்படி இல்லைன்னா கோவப்பட்டு அடிச்சு வெளிய தள்ளிருவாரு. இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பிளான் பண்றாங்க. ஏதாவது ஒரு வழியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே ஆர்வமா பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து வெண்பா இன்னும் காணாம வந்து இருக்காங்க அப்படின்னாலுமே, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, என் பொண்ணு காணாம இருக்கிற இந்த நேரத்துல நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கியா? நீ வந்து எவ்வளோ பெரிய சுயநலவாதியா இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விஜய் கோவப்பட்டு வெளியில வந்து தள்ளி விட்டுருவாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படின்னாலே போதும். நம்ம எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம மல்லிய வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும்னு கூட கிடையாது. விஜயே அந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணிருவாரு அப்படின்னு நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத தப்பு கணக்கு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, விஜய்க்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்க போகுது. அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வெண்பா வந்து இருக்காங்க. அந்த ரவுடிக கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் வந்து தீபிகா ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்களா மாறி நம்ம மல்லிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்த குழந்தைங்கள தான் காப்பாத்தியிருக்காங்களே தவிர, இன்னும் வெண்பாவ தேடுற பணியில தான் இருக்காங்க தீபிகா. எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு நம்ம மல்லிகிட்ட ஒப்படைச்சே ஆகணும். மல்லியோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வெண்பாக்காக அவ்ளோ தூரம் இறங்கி ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம தீபிகா வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, அவங்க கேரக்டர் இப்ப ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த தீபிகாவுக்கும், இப்ப இருக்கிற தீபிகாவ பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதே மாரி 2 பேருமே கனெக்ஷனோட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். வீட்ல பார்த்தீங்கன்னா, ராஜி வந்து பிளான் பண்ணிட்டா. இப்ப நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல விதங்கள்ல பார்த்தீங்கன்னா, விஜய் முன்னாடி போயிட்டு, அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு வர மாரி வந்து நம்ம மல்லிய பார்த்து, "என்ன மல்லி ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் தலை சுத்துதா? எதுவும் வாந்தி வருதா?" இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் புரியல. பட் அத கண்டும் காணாத மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் வந்து இருக்காரு. "என்ன இவ எதுக்காக இப்படி தேவையில்லாம தலை சுத்துதா? வாமிட் வருதா?" இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. "என்ன ஆகுது இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாம அண்ட் மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பேச மாட்டார் இல்லையா? அதனால எதையுமே வந்து கண்டுக்காம இருக்காரு. சரி அப்ப கூட நம்ம விஜய் கண்டுக்கலையே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பண்றாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, மல்லியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இத பீரோல தான் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம அ இது யாரு நம்ம ராஜி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டைரக்ட்டா அந்த கதவு கிட்ட வந்து போயிட்டு அந்த ரிப்போர்ட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, மல்லி கரெக்ட்டா வந்துட்டு, "நில்லுங்க, எதுக்கு நீங்க இப்ப அங்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "என்ன மல்லி, ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? ஏன் இந்த கபோர்ட்ல அப்படி என்ன வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசாம அத வைக்கிறீங்களா? எதுக்கு தேவையில்லாம நீங்க அங்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்து தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல என்னோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து காணோம். அதனால தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை இந்த கபோர்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன்." "ஆமா, நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? இதுல முக்கியமான விஷயம் ஏதாவது வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் விஜய்க்கு வந்து தெரிய வேண்டாம். ஏற்கனவே அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதுனால இந்த விஷயம் எதையுமே வெளியில சொல்லாம அப்படியே அவங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரியாத நம்ம ராஜி வந்து தேவையில்லாத பிளான்லாம் பண்ணிட்டு, இந்த விஷயத்த நம்ம வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிறணும். விஜய்க்கு நம்ம தெரிய வச்சிரணும். மல்லி கர்ப்பமா இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா, மல்லி பக்கத்துல வந்துட்டு, "உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு தேடி தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ தள்ளு மல்லி. இந்த கபோர்ட்ல நான் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். நீ இவ்ளோ பதட்டப்படுறத பார்த்தா, அப்படி வேற என்னமோ இதுல ஒளிச்சு வச்சிருக்க போலயே." அப்படின்னு சொல்லும்போது, விஜயும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியல. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தள்ளு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முடியாது. என்னால தள்ள முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அத சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாத்தியா விஜய், மல்லிய நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்படி இந்த கபோர்ட்ல அவ என்னமோ வச்சிருக்கா போல இருக்கு. அதனால தான் நான் எவ்ளோ சொன்னாலும் அவ தள்ள மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு விஜய்." அப்படின்னு சொல்லும்போது, விஜய்க்குமே வந்து டவுட் வருது. ஏன் இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மல்லி, என்ன ஒளிச்சு வச்சிருக்கா? அதான் இவ்ளோ தூரம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல.
ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற, அதை ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிற, அப்படி அதில் என்ன தான் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா, நீ தள்ளு மல்லி, நான் இதை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ கபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் வந்து வச்சுருக்காங்க. ராஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அவள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இதனால் எங்கடா இந்த ரிப்போர்ட் இங்கே தானே இருக்கும், என்ன காணாமல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ உங்களோட திங்ஸ் இங்கே இருக்கான்னு பார்த்துட்டீங்கல்ல, எதுவும் இல்லைல்ல, அவ்வளோதானே, தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ராஜி, என்ன ஆச்சு உனக்கு, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. ஸோ மல்லிக்கு வந்து டவுட் வருது, என்ன இந்த ராஜியோட நடவடிக்கையே வந்து சரியில்லையே, ஒரு வேளை அவள் வந்து நம்மளை வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காளோ, என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. ஸோ ராஜி வெளியில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன இவ மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த கபோர்டுக்குள்ளே தானே வச்சா, அதை நம்ம கண்ணாலேயே பார்த்தோம், இப்போ என்னடானா ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லையே, ஒருவேளை நம்ம சரியாக தேடாமல் விட்டுட்டோமோ, இப்போ மறுபடியும் போய் கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வந்து பண்ணுவா, இதை இப்படி விடக்கூடாது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்து நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ராஜி வந்து என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இவ வந்து வேறு என்னமோ வந்து பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணுறா போல. அது மட்டும் கிடையாது, நம்மளை பற்றி விஜய் கிட்ட என்னமோ சொல்லணும்னு இவன் நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜி முன்னாடி போய் நிற்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக வந்து நீங்கள் என்னமோ பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு மல்லி, நான் இது எல்லாமே வந்து உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் விஜய் கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட இன்னும் சொல்லலையா அப்படின்னு. ஸோ நம்ம மல்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வெண்பா வந்து கிடைச்சாகணும், வெண்பா இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் விஜய் கிட்ட சொன்னால் அது சரிப்பட்டு வராது. ஆமாம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் தலையிடுறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்ன மல்லி இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்களும் அந்த வேலை எதையுமே பார்க்காதீங்க இப்போதைக்கு அப்படின்னு கோவமாக நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஆனாலுமே இந்த ராஜீவ் பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி சொல்லிட்டா நான் வந்து கேட்டாகணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த விஷயத்த நான் வந்து எப்படியாவது விஜய்க்கு தெரியப்படுத்தியே ஆகணும், அப்படி தெரியப்படுத்திட்டா ரொம்பவே கோவப்பட்ட நம்ம விஜய் வந்து மல்லியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவார். அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தொலைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இரு மல்லி, நீ என்ன சொல்கிறது, நானே வந்து இந்த விஷயத்த விஜய்கிட்ட எப்படியாவது வந்து சொல்லியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து வெண்பாவை எப்படா நம்ம கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமாகவே வெண்பா கையில் கிடச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். விஜயை பார்த்தாலுமே ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன்னா வெண்பாவை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டத்தில் நம்ம விஜய் வந்து இருக்கார், அவராலையுமே எங்கேயும் போய் தேட முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம மல்லியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி இந்த விஷயத்த விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.